சினிமாவில் வெற்றி அப்படின்னா நம்ம வெளியில் நாம் பார்க்குறது ஒரு சிம்பிளாக வந்து இருக்கும். ஆனால் அந்த டைரக்டர்ஸ்க்கு பின்னால் நிறைய கஷ்டம் போராட்டம் தான் இருக்கும். தமிழ் சினிமாவில் அதிகம் போராடி பிறகு தங்கள் இடத்தை வந்து பிடித்த ஒரு சில முக்கியமான டைரக்டர்ஸ் பற்றி வந்து இதில் பார்ப்போம். அது முதல்ல இடத்துல இருக்கிறது வந்து நம்ம பாரதி ராஜா சார். முதல்ல வந்து அசிஸ்டன்ட் டைரக்டராக பல வருஷம் வேலை பார்த்தாரு. அவர் வந்து 16 வயதில் படம் அதை ஸ்கிரிப்ட் எடுத்துன்னு போய் அந்த ப்ரொடியூசர்கிட்ட கொடுத்தாங்க. பட் ப்ரொடியூசர் வந்து அந்த படம் எடுக்கிறதுக்கு நம்பவே இல்லை. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, கிராமத்து கதைகள் வந்து மார்க்கெட்டில் வந்து இப்போ வந்து ஒர்க்கே ஆகாதுன்னு சொன்னாங்க. ஆனால் படம் வந்து அது எடுத்து ரிலீஸ் ஆன பிறகு படம் ஒரு பெரிய சூப்பர் ஹிட் ஆச்சு. தமிழ் சினிமாவில் வந்து வில்லேஜ் சப்ஜெக்டுக்கு ஒரு உயிர் நாடியே வந்து கொடுத்தவர் யாருன்னா பாரதி ராஜா சார் தான். ரெண்டாவது யாரை பார்க்க போகிறோன்னா பாலா சார். பாலு மகேந்திரன் சாருக்கு வந்து ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ணியிருந்தார். மொதல் படம் வந்து அவர் சேலுன்னு ஒரு படம் எடுத்து அது ரிலீஸ் ஆகிறதுக்கு ரொம்ப பிரச்சனை ஆச்சு. ப்ரொடியூசர் வந்து ரிலீஸ் பண்ணுறதுக்கே விட மாட்டேன்னு சொன்னாங்க. ப்ரொடியூசர்கிட்ட வந்து ரொம்ப கெஞ்சி தான் அந்த படத்தை வந்து ரிலீஸ் பண்ணாங்க. ரிலீஸ் ஆன பிறகு வந்து அந்த படத்தை பார்த்து வந்து விக்ரம்க்கும் பாலா சாருக்கும் இண்டஸ்ட்ரியில் ஒரு பெரிய ரெகக்னேஷன் கிடச்சிது. அதுதான் அவரோட டர்னிங் பாயிண்ட்டுன்னு சொல்லலாம் சேது படம். அண்டு மூணாவது பார்த்தோன்னா நம்ம வெற்றிமாறன் சார். ஆரம்பத்தில் வந்து பொல்லாடும் படம் எடுக்கும்போது 2-3 வருஷம் வந்து நிறைய ஸ்ட்ரகிள் பண்ணார். அந்த படம் எடுக்கும்போது அந்த படத்தை பார்த்து வந்து யாரும் நம்பலை. அந்த படம் வந்து ஓடாதுன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட பேர் கமர்ஷியலில் வந்து ஓடாதுன்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் அது ஹிட் ஆயிடுச்சு. அதே போல் ஆடுகளம் படம் ஸ்கிரிப்ட் எழுதும்போது கூட வந்து ப்ரொடக்ஷன் பிரச்சனை வந்து நிறைய போயிருந்துச்சு. ஆனால் அந்த படம் ரிலீஸ் ஆன கொஞ்ச நாளே நேஷ்னல் அவார்டு வாங்கிடுச்சு படத்துக்கு. அண்ட் மூணாவது டைரக்டரை பற்றி யாரை பற்றி பார்த்தோம்னா நம்ம ரஞ்சித் சார் தான். அவர் வந்து அத்தைக்கட்டி படம் வந்து ப்ரொடியூசருக்கு கிடைக்கிறதே வந்து ரொம்ப கஷ்டப்பட்டார். அந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் ஓரளவுக்கு வணிக ரீதியாக வந்து ஒரு இம்பார்ட்டன்ஸ் வந்து அதுக்கு தரலை அந்த படத்துக்கு. ஆனால் வந்து ரஜினிகாந்த் சார் கூட கபாலி படம் எடுத்தது பிறகு அந்த படத்துக்கு வந்து ஒரு பெரிய ரெகக்னேஷன் கிடைத்தது. ரஜித்துக்கும் வந்து ஒரு பெரிய பேர் கிடைச்சிது படம் வந்து ஹிட் ஆனதுக்கப்புறம். அண்டு அஞ்சாவதாக நம்ம யாரை பார்க்க போகிறோன்னா சீனு ராமசாமி சார். அவர் வந்து கூடல் நகர் படம் எடுத்தார் பரத்தை வச்சு. பட் அந்த படம் வந்து ஃப்ளாப் ஆனதுக்கப்புறம் அவர் நிறைய ஸ்ட்ரகிள் பண்ணார். ஆனாலும் அவர் வந்து உடலை விடாமுயற்சி தொடர்ந்து அவர் எழுதிக்கிட்டே போய் படம் ஒரு ப்ரொடியூசர்கிட்ட கொடுத்து இந்த படம் பேர் வந்து தென்மேற்கு பருவ காத்துன்னு வச்சார். அந்த படத்தை டைரக்ட் பண்ணி படம் எடுத்ததுக்கப்புறம் அந்த படத்துக்கும் வந்து ஒரு நேஷ்னல் அவார்டு கிடச்சிச்சு. அண்ட் ஆறாவது யார் பார்க்க போகிறோம்னா தியாகராஜன் குமார் ராஜா. அவர் வந்து ஆரண்ய காண்டம் படம் எடுத்தார். முதல் படம் வந்து ஒரு கல்ட் கிளாசிக். ஆனாலும் ரிலீஸ்க்கு வந்து நிறைய பிரச்சனை வந்துச்சு. ப்ரொடியூசர்கிட்ட வந்து ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருந்துச்சு. அடுத்த படம் எடுக்கவே அவருக்கு வந்து ஒரு 5 வருஷம் போராடி மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அந்த படங்கள்லாம் ஹிட் ஆகிட்டு வந்தது. சுருக்கமாக சொன்னோன்னா தமிழ் சினிமாவில் ஒவ்வொரு டைரக்டருக்கும் ஒரு போராட்டம் இருக்குது. ஒரு டைரக்டருக்கு வந்து போராட்டம் இல்லாமல் சக்ஸஸ் வந்து அவருக்கு கிடைக்கல. கிட்டத்தட்ட எல்லாரும் தொடக்கத்தில் ப்ரொடியூசர்ஸு ஃபினான்சர்கிட்ட ரிலீஸ் பிரச்சனை வந்து நிறைய கஷ்டம் பார்த்தாங்க. கடைசியில் தான் அவருக்கு வெற்றி கிடைச்சிது. ஸோ வாழ்க்கை வந்து பிரச்சனைன்னு வந்துச்சா வந்து விட்டுறாதீங்க, தொடர்ந்து முயற்சி பண்ணிகிட்டே இருக்கேன்னு சொல்கிறாங்க, நான் சொல்லிக்கிறேன். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மேனிகம் வியூஸ் யூடியூப் சேனலில் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தமிழ் வீடியோஸ் பக்கராடுப்பு.